வணக்கம். தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. இன்று தென் தமிழக கடலோர மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும், இதர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. இன்று அதிகபட்சமாக நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணியில் 4 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் அதிராமப்பட்டினம், நீலகிரி தேவாலா, திருவாரூர் மன்னார்குடி, தஞ்சாவூர் வெட்டிக்காடு, கன்னியாகுமரி அடையாமடை, நீலகிரி பந்தலூர் தாலுகா அலுவலகம், தஞ்சாவூர் குறுங்குளம் தலா 3 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. தஞ்சாவூர் நெய்வாசல் தென்பாதி, கோயம்புத்தூர் வால்பாறை பிடிஓ, கோயம்புத்தூர் சின்னக்கல்லார், திருவாரூர் நீடாமங்கலம், நீலகிரி வுட்பிரையர் எஸ்டேட், கோயம்புத்தூர் சோலையார், நீலகிரி செருமுள்ளி, கோயம்புத்தூர் வால்பாறை பிஏபி, கோயம்புத்தூர் சின்கோனா, திருவாரூர் முத்துப்பேட்டை, கோயம்புத்தூர் வால்பாறை தாலுகா அலுவலகம், தென்காசி குண்டாறு அணை தலா 2 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. கன்னியாகுமரி நெய்யூர், நீலகிரி விண்ட்வர்த் எஸ்டேட், தஞ்சாவூர் பட்டுக்கோட்டை, புதுக்கோட்டை ஆயங்குடி, சேலம் சந்தியூர், நீலகிரி கொடலூர் பஜார், புதுக்கோட்டை குடுமியான்மலை, திருவாரூர், நீலகிரி மேல்கொடலூர், கன்னியாகுமரி தக்கலை, புதுக்கோட்டை காரையூர், திருவாரூர் பாண்டவரடி, கன்னியாகுமரி மாம்பழத்துறையாறு, திருவாரூர் திருத்துறைப்பூண்டி, கன்னியாகுமரி அணைக்கடங்கு, தஞ்சாவூர் மதுக்கூர், நாகப்பட்டினம் தலைஞாயிறு, கன்னியாகுமரி சுருளக்கோடு, கொட்டாரம், புதுக்கோட்டை பெருங்கலூர், திருநெல்வேலி நாலுமுக்கு, தஞ்சாவூர் ஒரத்தநாடு, நீலகிரி அவலாஞ்சி, திருநெல்வேலி ஊத்து தலா 1 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இன்று அதிகபட்ச வெப்பநிலை மதுரை விமான நிலையத்தில் 39.3 டிகிரி செல்சியஸாகவும், குறைந்தபட்ச வெப்பநிலை ஈரோட்டில் 19 டிகிரி செல்சியஸாகவும் பதிவாகியுள்ளது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக இன்று முதல் 18ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். தமிழகத்தில் அடுத்த 2 தினங்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் 2-3 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 36-37 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 27-28 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகள். இன்று மற்றும் நாளை மன்னார் வளைகுடா, தென் தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். செப்டம்பர் 14 முதல் 16ஆம் தேதி வரை மன்னார் வளைகுடா, தென் தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 50 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வங்கக்கடல் பகுதிகள். இன்று தெற்கு, வடக்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 50 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். நாளை முதல் 15ஆம் தேதி வரை தெற்கு, மத்திய மற்றும் வடக்கு வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் மேற்கு வங்க கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 50 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். செப்டம்பர் 16ஆம் தேதியன்று தெற்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 50 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அரபிக்கடல் பகுதிகள். இன்று மற்றும் நாளை தென்மேற்கு அரபிக்கடலின் மேற்கு பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மத்திய மேற்கு அரபிக்கடல் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகள் மற்றும் தென்மேற்கு அரபிக்கடலின் வடக்கு பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 50 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். செப்டம்பர் 14 மற்றும் 15ஆம் தேதிகளில் தென்மேற்கு அரபிக்கடலின் மேற்கு பகுதிகள் மற்றும் மத்திய மேற்கு அரபிக்கடலின் தென்மேற்கு பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மத்திய அரபிக்கடலின் மத்திய பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 50 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். செப்டம்பர் 16ஆம் தேதியன்று தென்மேற்கு அரபிக்கடலின் மேற்கு பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மத்திய மேற்கு அரபிக்கடல் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகள் மற்றும் தென்மேற்கு அரபிக்கடலின் வடக்கு பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 50 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும்.
மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். நன்றி.